ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பால் கடைசல் எப்படின்னு பார்க்கலாங்களா. அதுக்கு வந்து காயை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் 1/4 ஸ்பூன் மல்லியை வந்து கையில் நல்லா தேய்ச்சி போட்டுக்குங்க. கருகாப்பலும் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமேலு நம்ம வேக வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து பருப்பு மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி கடைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. நான் வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா.